சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடந்த ஒரு சொற்பொழிவில் வள்ளல் பெருமான் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலரை நான் அல்லார் என கூறிவிட்டார். யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் ஏற்கனவே வள்ளலாரின் சன்மார்க்க கருத்துக்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வந்தார். அந்த நேரத்தில் வள்ளல் பெருமானின் இந்த வார்த்தை அவரை கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்று தொடுக்க வைத்தது. வழக்கின் கேள்வி நாள் அன்று வள்ளல் பெருமான் நீதிமன்றத்திற்கு வந்தார். நீதிமன்ற சேவகன் பிரதிவாதியான ராமலிங்க சுவாமிகளை பெயரிட்டு அழைத்தார். நீதிமன்றத்தில் பிரவேசித்த வள்ளல் பெருமானை கண்டு நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று வணங்கினார்கள். அவதூறு வழக்கு தொடுத்த ஆறுமுக நாவலரும் எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினார். நீதிபதியும் தம் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டார். நீதிபதி ஆறுமுக நாவலரை பார்த்து, வாதியாகிய நீர் ஏன் பிரதிவாதி வரும்போது எழுந்து நின்றாய் என கேட்டார். பெரியவர் வருகிறார் என எல்லோரும் எழுந்து நின்றனர். நானும் நின்றேன் என ஆறுமுக நாவலர் பதில் சொல்ல, பெரியவர் என்று நீயே ஒப்புக்கொண்டு விட்டாய் என நீதிபதி வழக்கை தள்ளுபடி செய்தார்.